நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தேடி வந்தவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லல, மக்கள் எங்கு இருந்தார்களோ அவர்களை தேடி போய் மார்க்கத்தை சொன்னாங்க. சபையில போய் சொன்னாங்க, ஊர்ல போய் சொன்னாங்க, அரசவையில போய் சொன்னாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மள மாதிரி இல்ல, மன்னன்ட்ட போய் பேசுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீ கடவுள் அல்ல, அல்லாஹ் கடவுள். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? உயிரை எடுக்கக்கூடியவன், உயிரை கொடுக்கக்கூடியவன். அப்ப மன்னன் சொன்னா ஒருத்தரை வெட்டினா ஒருத்தர் உயிரோட விட்டா நானும் தான் செய்யறேன்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் அடுத்த கேள்வியை கேட்டார்கள். அப்படியா, என் இறைவன் கிழக்கே சூரியனை உதிக்க செய்கின்றான், நீ நாடினால் மேற்கே இருந்து உதிக்க செய்வா போனா. அந்த அரசன் வாயடைச்சு போனான். அல்லாஹ் கிழக்கு சூரியனை உதிக்க செய்யறான்ல, நீதான் இறைவன் என்றால் அதை நீ மாத்தி செய். இதுல தாவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய செய்திகளை தன்னுடைய வாழ்நாளிலே நாம் அமுல்படுத்த வேண்டும். யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிரிக்கின்றாரோ அவங்களை பொறுத்தா இருக்கு. மார்க்கம் என்பது வெறும் செய்திகளை கேட்பது மட்டுமல்ல, நாம் கேட்கக்கூடிய செய்திகளின் மூலமாக நாம் என்ன மாற்றத்தை அடைகிறோம், நாம் எது போன்ற நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்கிறோம். அதல்லாமல் வெறுமன செய்திகளை கேட்பது என்பது, கேட்டுக்கொண்டு ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு செல்வது என்பது அது ஒரு மார்க்க ரீதியான உபதேசமாக இருக்காது. சாதாரண பட்டிமன்றங்களில், வேறு பேச்சு நிகழ்ச்சிகளில், பொழுதுபோக்குக்காக பேசப்படக்கூடிய பேச்சுகளைப் போல நாம் மார்க்க பயான்களை எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மள அப்படி பலரும் இருப்போம். சரி, நேரம் போகலையில கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு வருவோமே, அப்படி இல்லை. அதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ ஏற்பாடு செய்து இவ்வளோ மக்களை ஒன்று திரட்டி பொழுதுபோக்குவதற்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கத்தான் செய்கிறது. பொழுதை போக்குவது என்பது ஒரு முஸ்லீமுக்கு இருக்கவும் கூடாது. நாம் அமல் செய்வதற்கே நேரம் இல்லை, பொழுது எங்கே போகும்? வாழ்நாள் என்பதே இறைவனை வணங்குவதற்காகத்தானே. அப்படி தான் நல்லா படைச்சிருக்கான் ஜின்களையும் மனிதர்களையும். அப்படின்னா அப்போ நம்ம பொழுதுபோக்குன்னு ஒரு காரணத்தோடு தான் இருக்கக்கூடாது. இந்த சபையில் நாம் உட்கார்ந்துருக்கோம்னு சொன்னால், இந்த சபையில் நான் மட்டும் அமரவில்லை சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளும் சரி, முதலில் நீங்கள் ஒன்றை எதை புரியணும்னா, உட்கார்ந்துருக்குறோம் யார்? நாம் உட்கார்ந்துருக்கோம் இல்லை, நம்மளோடு மலக்குமார்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. நபிகளார் சொல்லக்கூடிய செய்தி, எந்த சபையில் அல்லாஹ் நினைவுறப்படுகிறதோ, எந்த சபை அல்லாஹ்வை புகழுகிறதோ, எந்த சபையில் திருமறை குர்ஆன் ஓதப்படுகிறதோ, எந்த சபையில் நல்ல செய்திகள் பேசப்படுகிறதோ, அங்கே மனிதர்களோடு நம் கண்ணுக்கு தெரியாமல் மலக்குமார்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஊரில் உலகத்தில் தெரு தெருவாக சுற்றி கொண்டே வருவாங்களா மலக்குமார்கள். எங்கே அல்லாஹ்வை பற்றி பேசுகிறாங்க, எங்கே மார்க்கத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா அவர்களோடு வந்து அமர்ந்து கொள்வார்கள். என்றால் இந்த சபையில் மலக்குமார்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். வானம் வரைக்கும் ஒன்றன் பை ஒன்றாக நிற்கிறாங்க. நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மை பற்றிய செய்தியை இறைவனிடம் ஒப்புவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அமர்ந்திருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். நாம் புரிந்து பார்க்கணும். ஏதோ நாம் மட்டும் இருக்கலை, பொழுதுபோக்குக்கு நடத்தலை. அப்போ இந்த செய்திகளை கேட்பதன் மூலமாக என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகிறது, என் வாழ்க்கையில் நான் எதை மாற்றப் போகின்றேன், எதில் உறுதியாக போகின்றேன், அதெல்லாம் வரணும்ல. ஒரு குர்ஆனுடைய வசனத்தை கேட்குறோம், படிக்கிறோம், நபிமொழிகளை பார்க்குறோம், கேட்குறோம். இதன் மூலமாக எனக்கு என்ன படிப்பினை, நான் என்ன பெற போகிறேன்? இப்ராஹிம் நபியினுடைய அழகிய முன்மாதிரின்னு ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றோம். கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனா ஃபி இப்ராஹிம பல்லதீன மஅஹுன்னு சொல்லிக்கிட்டே வர்றோம். இப்ராஹிம் நபியிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எதில் முன்மாதிரி இருக்கிறது? எல்லாவற்றிலும் இருக்கிறது. அவர்களிடம் முன்மாதிரி இருக்குதுன்னு யார் சொல்கிறா? நாமளா சொல்கிறோம்? சொந்தமாக இல்லை, அல்லாஹ் ஓடிட்டு காட்டுறான். மூமின்களுக்கு நீங்கள் யாருடைய முன்மாதிரி எடுக்க வேண்டும் என்றால், இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பத்தாரும் எவ்வளோ தியாகம் செய்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, மார்க்கத்திற்காக எண்ணத்தை எல்லாம் முன்னெடுத்தார்கள் என்ற செய்தியை அதிலிருந்து என்ன செய்யணும் நாம் எடுக்க வேண்டுமென்றால், முதலில் இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள், பின்பற்ற வேண்டிய கடமைப்பட்டவர்களும் கூட. நம்மகிட்ட இருந்தால் மாற்றம் வரணும், நம் குடும்பத்திலிருந்து மாற்றம் வரணும். ஊர் உலகத்திற்கு சொல்வதற்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் திறந்தாங்கன்னா தேவை இல்லாமல் திறக்கலை.
அவங்களும் குடும்பம் இருந்தது, மனைவி இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க, ஆசபாசம் இருந்தது. எல்லாம் இருந்தாலும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் இந்த உலகத்திற்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல், தேவைக்கு அதிகமான தேவைக்கு தொடர்பு இருக்கும், அவ்வளோதான். சாப்பிடணும்ல, தூங்கணும்ல, அவ்வளோதான உலகம். வேறு இந்த உலகத்தில் என்ன இருக்குது? நாமெல்லாம் நினைப்பது போல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை சகோதரர்களே. முதல்ல நம்ம அதை புரியணும். இந்த உலகத்தை நம்ம தலையில் தூக்கி வச்சு ஆடுறோம். இந்த உலகம்னா என்னவோ, அதில் கிடைக்கிறது என்னவோ, அதுதான் பெரிய வெற்றி. ஒன்றுமே கிடையாது. என்ன உலகம்? இந்த உலகத்தில் உங்களுக்கு எது கிடைச்சிட போகுது? என்ன வெற்றி கிடைச்சிட போறீங்க? மூமின்கள் நாம் எப்படி புரியணும்னா, இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. நாம் எந்த ஒன்றை அனுபவிக்கிறோமோ அது நிரந்தரமும் இல்லை. எந்த ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறோமோ அதுவும் நிரந்தரம் இல்லை. நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு அது ஒரு நிரந்தரமான செயலே கிடையாது. நிரந்தரமானது எது தெரியுமா? நிரந்தரமான வெற்றி எது தெரியுமா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வெற்றினா எதுன்னு முதல்ல சமுதாயம் புரியணும்ல. சமுதாயம் புரிவதற்கு முன்பாக தௌஹீதை பேணக்கூடியவர்கள், தௌஹீதின்பால் தன் வாழ்நாளை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள், தௌஹீதுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், நாம் எதை முதல் புரிய வேண்டும் என்று சொன்னால், வெற்றி என்று யார் தீர்மானிப்பது, வெற்றி என்று யார் நமக்கு அறிவுறுத்துவது? இது ஒன்று முக்கியமான கேள்வி. வெற்றினா ஒரு எம்எல்ஏக்கு ஜெயிச்சது வெற்றின்றான், ஒரு வார்டு கவுன்சிலராக ஜெயிச்சுட்டு நான் வெற்றி பெற்றுட்டேன்பா. சிலர் வீடு வாச இதையெல்லாம் பெருசாக தோட்டம் துறவு இதையெல்லாம் வாங்கிட்டா நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் சொல்லுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய புறத்தில் இந்த பணங்காசுகளோ, இந்த பதவி பட்டங்களோ, இந்த ஆடம்பர வாழ்க்கைகளோ, இந்த உலகத்தில் நீங்கள் பெறக்கூடிய எந்த ஒன்றுமோ வெற்றி என்று இறைவன் பார்க்கவே இல்லை. அதை வெற்றியாக அவன் கோடிட்டு காட்டவும் இல்லை. திருமறை குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னா, வெற்றினா என்ன அப்படின்னு அளவீடு சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, வெற்றிக்கான இலக்கணம் இதில் தான் நம்ம வாழ்நாள் இருக்கணும். இதை நோக்கித்தான் நம்முடைய எண்ணங்கள் போடும். வெற்றிக்கு தான் எல்லாரும் மனுஷனும் ஆசைப்படுறான். இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுவான்? வெற்றிக்கு தான் ஆசைப்படுவான். அப்போ வெற்றினா என்ன? அது தெரியாமலே வெற்றிங்காங்களே. குர்ஆன் சொல்லுகிறது, யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு உதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகின்றார்களோ, அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம், நரகத்திலிருந்து விலக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகின்றாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். செய்தி நல்லா நீங்க கேளுங்க. முதல்ல இது எல்லாருக்கும் தேவைதானே. வெற்றியை யாராவது விரும்பாம இருப்போமா? எல்லாரும் வெற்றியை விரும்புவோம். ஆனால் வெற்றி என்ன என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது. வெற்றி என்ன என்பதில் தான் தீர்மானம் இருக்கிறது. வெற்றி இதுதான் என்று இந்த உலகத்தில் 1000 பேர் 1000 சொல்லட்டும், அதை பற்றி கவலையே இல்லை. கார் வாங்குறது வெற்றியும்பா, வெளிநாட்டுக்கு போகுது வெற்றியும்பா, ஒரு மாணவன் படித்து டாக்டர் ஆகுது வெற்றியும்பா. இதெல்லாம் அற்பமானது, சொற்பமானது, இந்த உலகத்தில் உள்ள அலங்காரங்கள். இந்த வெற்றிகள் என்பது நிரந்தரமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கான வெற்றி என்று எதை சொல்லுகிறான் என்று சொன்னால், அவன் மௌத்தான பிறகு மறுமையிலே அவன் நரகத்திற்கு சென்று விடாமல் சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்பட்டு விட்டால் அவன் ஜெயிச்சிட்டான், அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன்தான் உண்மையான வெற்றியாளன். இந்த வெற்றியை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேணும் யோசிச்சோமா? அல்லாத வெற்றின்னு சொல்றான்ல, நீ நரகத்துக்கு போயிடாத, சொர்க்கத்துக்கு வா. சொர்க்கத்துக்கு வராமல் நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா நீ தோத்தவனாக ஆயிடுவே. தோல்வி என்றால் நிரந்தரமான தோல்வி, வெற்றி என்றால் நிரந்தரமான வெற்றி. இது அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுறானே. எதை வைத்து வெற்றி என்று தீர்மானிப்பது? இந்த வெற்றியை அடைவதற்கு நாம் என்ன செய்வது? இதுதானே யோசிக்கணும். இந்த சமுதாயத்தில் நாம் பிறர் ரெண்டாவது இருக்கட்டும், இங்கே நாம தானே அமர்ந்திருக்கிறோம், நாம தானே பேசுகிறோம். அவன் நம்முடைய உள்ளத்திலேயே இந்த உலகம் சார்ந்த சிந்தனைகள் பல விஷயங்கள் இருக்கிறதா இல்லையா? இந்த உலகத்தினுடைய மோகம் இருக்கிறதா இல்லையா? இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி இருக்கிறதா இல்லையா? பிறரை போல நம் வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கிறதா இல்லையா? அப்போ நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு தௌஹீத்வாதி, ஒரு கொள்கைவாதி, ஒரு அல்லாஹ் ரசூலை புரிந்து கொண்டவன், திருமறை குர்ஆனை படிக்கக்கூடியவன், அவன் எப்படி இந்த உலகத்தை வெற்றி என்று கருதலாம்? இந்த உலகத்தில் உள்ள வெற்றிகளை பெரிதாக பார்க்கவே கூடாது. இந்த உலகத்தை என்ன வேணாலும் நடக்கட்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தை பற்றிய சிந்தனையே அவங்களுக்கு இல்லை, கவலையே இல்லை.
ஏன் இந்த உலகத்தில் இழப்பதற்கு எதுவுமே இல்லைன்னாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் இழக்கக்கூடிய எந்த ஒன்றும் இழப்பும் இல்லை, நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒன்றும் பெரிய வெற்றியும் இல்லை. ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. மௌத்தா போனாலும் சரி, உயிரோடு வாழ்ந்தாலும் சரி, வாழணும். அல்லாஹ் அந்த உலகத்தை நமக்கு பரீட்சை கூடமாக ஆக்கியிருக்கிறான். அப்படிதான் அல்லாஹ் சொல்ற, அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலாகிறான். உங்களுக்கு நாம் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருப்பது உங்களில் யார் நன்மை செய்தவர்கள் என்று சோதிப்பதற்காகத்தான். இந்த உலகம் என்பது நமக்கான பரீட்சை கூடும். இங்க நன்மை செய்தவங்க யாரு, தீமை செய்தவங்க யாரு, அல்லாஹ்வோட வெகுமதி பெறக்கூடியவங்க யாரு, சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க யாரு, நரகத்தில் தள்ளப்படக்கூடியவங்க யாரு, அதான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் வெற்றியை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னா, நம்முடைய உள்ளத்தில் பொதுவாக நாம் அறுத்தறிய வேண்டிய விஷயம் தெரியுமா? இந்த உலகத்தை நாம் பெரிதாக பார்க்காமல் இருக்க வேண்டும். இந்த உலகம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்தில் ஒண்ணுமே இல்லை. கொசுவினுடைய ரெக்கையை விட இந்த உலகம் என்பது அல்லாஹ் ஒன்றும் கிடையாதுங்கிற அல்லாஹ். கொசுவோட ரெக்கை எவ்வளவு சிறுசு, கொசுவே சிறுசு, அதனுடைய ரெக்கை என்பது அதை விட சிறுசு. இந்த உலகமும் அதுவும் ஒண்ணுதான், ஒண்ணும் இல்லை போகிற அல்லாஹ். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த உலகத்தை பற்றி, வமல் ஹயாத்து துன்யா, இந்த உலகம் என்பது இல்லா லைபுன் வ லஹுங்கிற அல்லாஹ். இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேற எதுவும் இல்லையே. வீணும் விளையாட்டையும் தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னா, நீ ஏன் இந்த உலகத்தின் மீது ஆர்வம் கொள்கின்ற? நீ ஏன் இந்த உலகத்தின் மீது பெரிய ஆசைப்படுற? இந்த உலகம் கிடைக்கலன்னு உங்களுக்கு என்ன கவலை, என்ன பிரச்சனை? உலகம் கிடைக்கலன்னா கிடைக்காம போகுது, கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா வச்சுக்கோங்க. கிடைச்சவனுக்கு அது வெற்றியும் இல்லை, கிடைக்காதவனுக்கு தோல்வியும் இல்லை. நம்முடைய சிந்தனை என்ன, நம்முடைய எண்ணம் என்ன, நம்முடைய கொள்கை என்ன, நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஏன் வணக்கம் செலுத்த வேண்டும், நாம் ஏன் நபி வழியை பின்பற்ற வேண்டும், நாம் ஏன் தௌஹீதில் உறுதியாக நிற்க வேண்டும், நாம் ஏன் ஊரே விலக்கி வைத்தாலும் சரி சத்தியத்தில் அடிபடலாமல் நிற்க வேண்டும் என்ற சிந்தனைகள் ஆழமாக உங்கள் உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தை இரண்டாம் பட்சமாக பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை ரெண்டாவது பட்சமாக நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த துன்பமும் துன்பமாக தெரியாது. உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் போதெல்லாம் நீங்க மறுமையை யோசிப்பீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு எப்பமெல்லாம் கஷ்டம் வருதோ, இறைவா நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன், இதுக்கு கூலியாக மறுமையில் எனக்கு சொர்க்கத்தை தா, சொர்க்கத்தினுடைய தரஜாவை கூட்டித்தா, சொர்க்கத்தில் என்ன நிரந்தரமாக வாழச் செய். இப்படிதான் துவா செய்யணும். இப்படி கேட்கிறோமா? இப்படி தங்களை தயார்படுத்துகிறோமா? உளவியல் ரீதியாக நாம் மாறி வருகிறோமா? அப்படி நமக்கு நாமளே ஒரு சிந்தனை எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டா தௌஹீது பிரச்சாரத்தை எடுத்து செல்வதில் நாம் எவ்வளவு முனைப்பு காட்டுவோம், எவ்வளவு முன்னணியில் நிற்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றும் நபி என்ற பட்டத்தோட வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கலையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருந்தாங்களா? அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக தேர்வு செய்கிறார், நபியாக அங்கீகரிக்கிறார், நபியாக அறிவிப்பு செய்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? தான் நபியாக தேர்வு செய்யப்பட்டாச்சுல்ல, இன்னும் மறுமை வாழ்வில் வெற்றி அடைஞ்சாச்சுல்ல, நாம ஏன் மக்கள்கிட்ட போன வீட்டுக்குள்ளே இருந்தாங்களா? வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தாங்களா? இல்லை இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? மக்களை போய் சந்திச்சாங்க, அல்லாஹ்வை நோக்கி அழைச்சாங்க. அவர்கள் எந்த கொள்கையில் தவறாக பேசினார்களோ அந்த கொள்கைக்கு எதிராக பிரகடனத்தை மேற்கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தால ஏன் செய்ய முடிஞ்சது? அவங்க இந்த உலகத்தை நேசிக்கல, இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களை பெருசாக பார்க்கல, தன்னுடைய வாழ்நாளை அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற முழு சிந்தனையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததன் காரணத்தால அவங்க எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்றார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் அதான் சொல்லி காட்டுற, அத்தம ஹுன்னாங்கிற எல்லா வீட்டில் எத்தனை சோதனை அவர்களுக்கு வைத்தோமோ அனைத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் வெற்றி பெற எப்படி முடிந்தது என்று சொன்னால், அவர்கள் மறுமையை முன்னிறுத்தினார்கள், இந்த உலகத்தை இரண்டாம் தரமாக பார்த்தார்கள். இப்போ நாம் ஒன்று சிந்திக்கணும், இங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் நாம் என்ன சிந்திக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தனியாக நின்று ஒரு பெரும் கூட்டம் இல்லாமல், ஒரு ஆட்சி அதிகாரம் இல்லாமல் அவ்வளோ பெரிய ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல முடிஞ்சதுன்னு சொன்னால்,
நாம் ஒரு அமைப்பாக இருக்கிறோம், ஜமாத்தாக இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளக்கூடிய நிலையில இருக்கிறோம். எல்லாம் இருந்தும் கூட நாம் ஏன் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லவில்லை என்று சொன்னால், நம் உள்ளத்திலே உலகத்தை பற்றிய ஆசை இருக்கிறது. இதை முதல்ல நம்ம ஒத்துக்கொள்ளணும். நம்ம இருக்கக்கூடிய பலகீனத்தை பார்க்கணும். நாம் ஏன் செய்யலை, அவங்க ஏன் செய்தாங்க, அவங்க ஏன் அன்னை ஹாஜராவை அப்படி உருவாக்குனாங்க, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தயார் செய்தாங்க, அந்த குடும்பமே எப்படி மார்க்கத்தில் முன்மாதிரியாக திகழ்ந்தது. சிந்திச்சு பார்த்தீங்களா? சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற சகோதரர்களே, நாம் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை, அல்லாஹ் சொல்லக்கூடிய மேற்கோள்களை, நபிகள் நாயகம் நமக்கு எச்சரித்த விஷயங்களை சிந்திக்காமல் அதை போற போக்கில் விட்டு சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வுதான் கேள்விக்குறி. அல்லாஹ்வுக்கு எந்த இழப்பும் இல்லை. அல்லாஹ்வுக்கு என்ன, அவன் அவனுடைய மார்க்கத்தை எப்படினாலும் வளர்த்துட்டு போயிடுவான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான், தீனுல் ஹாலிஸ்ங்கிறான், எனக்கு சொந்தமான மார்க்கம், இதை அல்லாஹ் வளர்த்துக்கிடுவான். இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சியில் எனக்கு என்ன பங்களிப்பு என்ற இறைவனுக்காக, என் ரப்புக்காக நான் என்ன செய்தேன், நீங்க என்ன செய்தீங்க, இந்த ஊர் கிளை என்ன செய்தது, இந்த மாவட்டம் என்ன செய்தது, நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்தோம்? கேள்வி கேளுங்க. ஒவ்வொருவரும் நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் எப்படி கேள்வி கேட்கணும்னா, எனக்கு அல்லாஹ் அழகான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறானே, நேர்வழியை காட்டி இருக்கிறானே, எங்கேயோ கிடந்தனே, எப்படியோ இருந்தனே, விதத்துகளிலும் சிறுக்குகளிலும் மூழ்கி கிடந்த என்னை அல்லாஹ் என் அறிவு கண்ணை திறந்து எனக்கு அழகான ஒரு வழியை காட்டி இருக்கிறானே, என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டியதற்காக என் இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய சேவை என்ன, இந்த மார்க்கத்திற்கு நான் செய்யக்கூடிய கடமை என்ன? சிந்திங்க பாப்போம். சிந்திக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் சிந்தித்து தான் ஆக வேண்டும். சிந்தனை என்பது நம் ஒவ்வொருவரும் மீதும் சாட்டப்பட்டிருக்கா இல்லையா? சிந்திக்கலைன்னா எதுவுமே உருப்படாது. சிந்திக்கலைன்னா எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும். அப்போ நாம் ஒவ்வொருவரும் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் நபி என்று ஊருக்கு உபதேசம் பேசுவதல்ல, ஊரில் கொண்டு சேர்ப்பதல்ல. ஊர்லேயே சொல்லுவோம், தர்காவுக்கு எதிராக பேசுவோம், தாயத்துக்கு எதிராக பேசுவோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இணை வைத்தலை வேறெடுத்து ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக நின்றார்களோ, அத்தகைய கொள்கை உறுதிக்காக நாம் பாடுபடுவோம், பிரச்சாரம் பண்ணுவோம். அது இரண்டாவது. ஊரை சந்திப்பதற்கு முன்பாக, ஊரில் உள்ள இளைஞர்களை சந்திப்பதற்கு முன்பாக, ஊரில் உள்ள இல்லங்களில் சென்று நாம் தாவா செய்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்வில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரிக்கான அந்த செயல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? நான் அப்படித்தான் பார்க்கணும். அழகிய முன்மாதிரி என்பது யாருக்கோ இல்லை, எனக்கு முதல்ல உங்களுக்கு உஸ்வத்துல் ஹசனா என்பதை நானும் நீங்களும் புரிய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த குடும்பமும் மார்க்கத்திற்காக செய்த சேவையில் 1, 2, 10 சரிங்களா? நாம் எப்படி புரியணும், எப்படி யோசிக்கணும்? செய்ய வேண்டிய விஷயத்தை நாம் செய்யலையே. உலகத்தில் தானே நம்ம நிற்கிறோம். உலக ஆசைகளில், உலக மோகங்களில், உலகத்தில் கிடைக்கப்படக்கூடிய இன்பங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சேவைகளை மறந்துவிட்டு இந்த சமுதாயம் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இந்த உலகம் அவ்வளோ பெரியதா? இந்த உலகம் அவ்வளோ வேல்யூபுல்ல? இந்த உலகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு அழகான செய்தியின் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுடைய வீதியில் தன்னுடைய தோழர்களோடு நடந்து போகிறாங்க. இந்த உலகத்தை பெருசாக நினைக்கிறீங்கள்ல, இந்த உலகத்தில் பிறருக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்கள்ல, இந்த உலகத்தை பற்றி தான் நம்ம கவலையெல்லாம் இருக்கு. நபிகளார் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீதியில் நடந்து போய் கொண்டிருக்கையில் ஒரு செத்து போன காது சிறுத்த ஒரு ஆடு ஓரமாக கிடக்கு. ஒரு ஆட்டுக்குட்டி செத்து போச்சு, அது குறைவுள்ள ஒரு ஆட்டுக்குட்டி ஓரமாக கிடக்கு. நபிகள் நாயகம் வாராங்க, பின்னால் நபித்தோழர்கள் வாராங்க. எல்லாருமே அந்த ஆட்டை கடந்து போகையில் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு புரியும் விதமாக, மக்களுக்கு தெரியும் விதமாக எதை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டுமோ, இந்த உலகத்தை அவர்களுக்கு எப்படி காட்டி கொடுக்க வேண்டுமோ அந்த விதத்தில் அழகாக கேட்கின்றார்கள். செத்து கிடக்கின்ற காது சிறுத்த அந்த ஆட்டை குறித்து அங்கு கூடியிருக்கக்கூடிய நபித்தோழர்களிடம் நபிகள் நாயகம் கேட்கின்றார்கள், ஐயுக்கும் எஹிப்பு அன்ன ஹாதா லஹு பிதிர்ஹம்,
உங்களில் யாராவது காது சிறுத்த செத்து போன இந்த ஆட்டை திர்கம் என்ற விலை கொடுத்து வாங்குவீர்களா? நபிகளார் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது சுத்தி இருந்தவங்கெல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆடு ஏற்கனவே செத்து போச்சு, அது காது வேற குறைவுள்ளதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி இந்த செத்து போன குறைவுடைய ஆட்டை வாங்குவோம் என்று நபித்தோழர்கள் பதிலளித்த அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபவல்லாஹி, அப்படி என்றால் அல்லாஹ் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ல துன்யா அகுவனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும். இந்த செத்து போன ஆடு குறித்து உங்கள் பார்வை என்னவோ இதுபோலத்தான் அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் குறித்த பார்வையும் சமமானது. நாம எப்படி செத்து போன ஆட்டை ஒரு பொருட்டு இல்லாம பார்க்கிறோமோ இப்படித்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் குறித்து மக்களுக்கு விளக்கி காட்டினார்களே. இந்த உலகத்தை தானே நம்ம நேசிக்கிறோம், இந்த உலகத்தில் தானே பிடிப்பாக இருக்கிறோம், இந்த உலகத்தின் மீது தானே அதிக ஆர்வம் காட்டுகிறோம். இந்த உலகத்துக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான மார்க்க பணிகளை நீங்கள் பின்னுக்கு தள்ளுகின்றீர்கள். அமர்ந்திருக்கக்கூடிய நாம் என்ன நினைக்கிறோம்? மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம, மார்க்க பிரச்சாரங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம, அல்லாஹ்வை பற்றி மக்கள்கிட்ட பேசினா மறுமையில கூலி கிடைக்குமே, நிரந்தரமான சொர்க்கம் கிடைக்குமே, அதை பற்றிய சிந்தனை இல்லை, அதை பற்றி அக்கறை இல்லை, அதை பற்றிய கவலை இல்லை. அதனால தானே இன்னைக்கு ஊர் இப்படி இருக்கிறது. இன்னைக்கு மார்க்கம் ஏன் மக்கள்கிட்ட போய் சேரலை? நாம் சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய செயல்களிலே சோடை போகிறோம் என்று சொன்னால் மறுமையிலே நமக்கான நற்பெயர்களும் குறைக்கப்படும். சகோதரிகளே, ஒவ்வொரு ஊரையும் போய் பாருங்க, ஒவ்வொரு மாவட்டங்களை போய் பாருங்க, தௌஹீதை பேசக்கூடிய மக்கள் இன்னைக்கு எங்கேயோ போய் நிற்கிறாங்க. குழுதாவா, தனிநபர் தாவா என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகிய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்காக எவ்வளோ பெரிய ஏற்பாடோடு, எவ்வளோ பெரிய அரவணைப்போடு இன்னைக்கு எல்லாரும் களப்பணியாற்றும் பொழுது நாம் இன்னும் சோர்ந்திருக்கிறோமே, நாம் இன்னும் நம்மளை தயார் செய்து கொள்ளவில்லையே. நான் நமக்கான சாக்கு போக்குகளை கூறிக்கொண்டு லெகுவாக மார்க்கத்தை சொல்லிவிடலாம் என்று எண்ணுகிறோமே. அப்படிதான் நினைக்கிறோம். நான் தௌஹீத்வாதி, நான் சிறுக்கு வைக்க மாட்டேன், நான் தர்காவுக்கு போக மாட்டேன், நான் தாயத்து கட்ட மாட்டேன், மற்றவன் கட்டினா எனக்கு என்ன, மற்றவன் சிறுக்கு வச்சா எனக்கு என்ன, இப்படி நினைச்சோன்னா நீங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரியில் இல்லை என்று அர்த்தம். ஏ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தேடி வந்தவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லல, மக்கள் எங்கு இருந்தார்களோ அவர்களை தேடி போய் மார்க்கத்தை சொன்னாங்க. சபையில் போய் சொன்னாங்க, ஊர்ல போய் சொன்னாங்க, அரசவையில் போய் சொன்னாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மள மாதிரி இல்லை, மன்னன்ட்ட போய் பேசுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நீ கடவுள் அல்ல, அல்லாஹ் கடவுள். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? உயிரை எடுக்கக்கூடியவன், உயிரை கொடுக்கக்கூடியவன். அப்ப அந்த மன்னன் சொன்ன, ஒருத்தரை வெட்டுனா ஒருத்தரை உயிரோட விட்டா, நானும் தான் செய்யறேனே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பதட்டமும் இல்லாமல், பயமும் இல்லாமல் அடுத்த கேள்வியை கேட்டார்கள். அப்படியா, என் இறைவன் கிழக்கே சூரியனை உதிக்க செய்கின்றான், நீ நாடினால் மேற்கே இருந்து உதிக்க செய் பார்ப்போம்னா. அந்த அரசன் வாயடைச்சு போனான்னாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்லுவா? ஒருத்தனை உயிரோடு விடுவதும் ஒருத்தர் கொள்வது என்பது பெரிதல்ல, அதெல்லாம் பெரிய காரியம். அல்லாஹ் கிழக்கிருந்து சூரியனை உதிக்க செய்யறான்ல, நீ கடவுள் என்றால், நீதான் இறைவன் என்றால் அதை நீ மாத்தி செய். இதுல தாவா இப்படிலாம் செஞ்சாங்க, இதை நோக்கில பயணிச்சாங்க. இப்படி நீங்க ஊர் அஜத்திட்ட போய் சொன்னீங்களா? தர்கால முட்டி அழுவுறீங்களே, தாயத்துன்னு கிடக்குறீங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தில் தர்கா எங்கிருந்து வந்தது கேட்டீங்களா? தாயத்து எங்கிருந்து வந்தது கேட்டீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரி என்று சொல்லிக்கிட்டு உருசு எடுக்கிறோம், கந்திரி கொடுக்கிறோமே, கேட்டீங்களா? கேட்க துணிந்தீர்களா? அவர்கிட்ட கேட்ட சண்டை வந்து பயப்படுறீங்கல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படலையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்களா? இப்ராஹிம் நபியை முன்மாதிரி சொல்லுவதாக இருந்தா எதுல முன்மாதிரி, எப்படி முன்மாதிரி? எல்லா இடங்களிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரி. எப்படி? கொள்கையை ஆணித்தரமாக உறுதியாக எவனுக்கு மத்தியிலும் சொல்வதில்லை. அந்த தன்மை வரல என்ன தௌஹீத்வாதிகள்கிட்ட, இந்த பகுதி மக்கள்கிட்ட வரணும். இல்லை
இயற்கையான எழுச்சி ஏற்படவில்லை. இப்ராஹிம் நபியை பற்றி பேசுவதாக இருந்தாலே ஒரு தைரியம் வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி சாராமாட்ட சொல்றாங்க, சாராட்ட ஒரு கட்டத்தில் பேசும் பொழுது, இந்த பூமியில் ஒட்டுமொத்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு உன்னையும் என்னையும் தவிர யாருமே இல்லை. தனி நபருங்க, அவங்களுக்கு எந்த பின்புலமும் கிடையாது, அரசரும் இல்லை, ஆட்சி அதிகாரமும் கிடையாது, மக்கள் செல்வாக்கும் கிடையாது, தனிமையில இருக்கிறாங்க. தன் மனைவி மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த சூழல்ல கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பயத்தையும் மேற்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் மத்தியில் எடுத்து வைத்தார்கள் என்றால் அவர்களுடைய நம்பிக்கை என்ன? இதை புரியணும். முதல்ல இந்த உலகத்துக்காக கவலைப்படுறோமே, உலகத்தை நேசிக்கிறோமே, உலகத்தின் மீது ஆசை கொள்றோமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கை உறுதி, கொள்கை பற்று, ஈமானிய உறுதி எவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில், இணை வைக்கும் விஷயத்தில் சமரசம் இல்லாமை இது வரணும். சும்மா கூடணும், பேசணும், கலைஞ்சோ இதெல்லாம் நோக்கம். இதுக்கு கூடவே இல்லை. அதை முதல்ல சொன்னேன். பொழுதுபோக்குக்காக கூடல, நேரம் போகாம இந்த நிகழ்ச்சி நடத்தல, தொட்டு செழிப்பா வச்சிருக்கிறதுனால செலவழிக்கல. இப்படிலாம் நமக்கு சிந்தனை வரும். ஏதோ ஜாலியா டூர் போயிட்டு இல்லை. நாம் எதற்கு கூடியிருக்கிறோம் என்றால், எதற்கு ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்திற்காக மக்களை சந்தித்தார்களோ, எதிர்ப்புகளை சந்தித்தார்களோ, அந்த எதிர்ப்புகள் வரும்பொழுது அஞ்சாமல் களத்தில் நின்று ஓரிரை கொள்கையை உறுதியாக பேசினார்களோ, அது இங்க வந்திருக்கக்கூடிய ஒருவருக்காவது வரணும். அப்பதான் வெற்றி நிகழ்ச்சி. நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. இப்ராஹிம் நபின்னு சொல்லுவதல்ல. ஏன்னா நீங்க சமுதாய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேரால பல்வேறு கதைகளையும் பெருநாள் கொண்டாட்டங்களையும் தவிர வேற எதுவும் இல்லை. இப்ராஹிம் நபி பேரை சொல்லி என்ன செய்யறான்? நல்ல ஹஜ் பெருநாள் வந்து ஆடை இருக்கிறான், மாடை இருக்கிறான், ஒட்டகம் இருக்கிறான். அடுத்த மாட்டு கறியை பிரிட்ஜில் பூட்டி வச்சு 10 நாள் சாப்பிடுறான். இதான் செய்யறான். இப்ராஹிம் நபியின் பெயரால் பெருநாளை கொண்டாடுகிற சமுதாயம் இப்ராஹிம் நபியிடம் இருக்கக்கூடிய முன்மாதிரியை புறக்கணிக்கிறது என்று சொன்னால், அது எந்த மாதிரி முன்மாதிரி என்று இந்த மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்கிற சகோதரர்களே, நமக்கு இருக்கிற பொறுப்பு. நாம சிறிய கூட்டம் என்று சொல்லலாம். என்ன சிறிய கூட்டம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளு. அவர்களோடு ஒப்பிடும் பொழுது நாம் பரவாயில்லை, நாம ஜமாத்தாக இருக்கிறோம். ஆனா தனி நபரா, ஒரு கூட்டமா, ஒரு ஜமாத்தா என்பது அல்லாஹ்விடம் பெரிதல்ல. உங்களுடைய நம்பிக்கை எப்படி வலுப்பட்டு இருக்கிறது? நீங்க உள்ள உறுதி உள்ளவர்களா, ஈமான்தாரிகளா, கொண்ட கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களா? நீங்கள் எந்த ஜமாத்துகளையும் நம்ப வேண்டாம், அல்லாஹ்வை நம்புங்கிறான். முதல்ல ஜமாத் ரெண்டாவது, அமைப்பு ரெண்டாவது, இந்த கூட்டம் ரெண்டாவது, நான் நீங்க ரெண்டாவது. முதல்ல எக்கின் அல்லாஹ் மீது வரட்டும். அல்லாஹ் இருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா இல்லையா? மக்கள் எல்லாம் சொன்ன பொழுது, மூசாவே அந்த பக்கம் ஃபிரௌன், இந்த பக்கம் கடவுள், நாம் சாகடிக்க போறோம் என்று சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால கல்லா, அவ்வாறு இல்லை, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், இன்ன மைய ரப்பி. நாங்களே அந்த வார்த்தை வரணும். யார் வாயில? இங்க அமர்ந்திருக்கக்கூடிய பெண்களின் வாயில் வரணும். இங்க அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் வாயில் வர வேண்டும். இங்க அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் வாயில் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறியாத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லும் பொழுது பிரச்சனைகள் வரும், எல்லா விதமான எதிர்ப்புகள் வரும். யாரும் உங்களை ஏற்க மாட்டான். ஆனால் நீங்கள் உறுதியாக இருங்க. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானே, சொல்லத்தானே செய்யறோம், கேட்க மாட்டான் தான். அவன் கேட்பாமனு யார் சொன்னா? நான் கேட்கிறேன், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியே அந்த சமுதாயம் கேட்கலையே. நான் சொன்ன கேட்டுவானா? நீங்க சொன்னா கேட்டுவானா? இப்ராஹிம் நபி எவ்வளவு உயர்ந்தவங்க, அல்லாஹ்வுடைய நண்பர்னு போற்றப்பட்டவங்க தானே. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பத்தி பேசுறாங்க.
அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரான பாதைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லையே அந்த சமுதாயம் கேட்கல. அந்த சமுதாயம் கேட்காட்டாலும் பரவாயில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்று வளர்த்த அவங்களுடைய பெற்றோர்களும் கேட்கல. களத்தில் அப்படித்தான் நம்ம நிற்கணும். கொள்கையை சொல்ல போறவங்க நம்ம என்ன நினைப்புல போகணும்னா, நான் சொன்னாக்கல அப்படியே ஊரோட மாறி ஊரோட கேட்டு எனக்கு சோப்பு கம்பளம்லாம் விரிச்சு மாலை போட்டு மாதிரி ஒண்ணுமே நடக்காது. நீங்கள் பிரச்சார களத்துக்கு போகும்போதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்மாதிரியை பற்றி பேசும்போதெல்லாம் உங்க உள்ளத்தில் எது இருக்க வேண்டும் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு துன்பப்படுத்தப்பட்டார்களோ, இப்ராஹிம் நபி அவர்கள் எவ்வாறு எதிர்க்கப்பட்டார்களோ, இப்ராஹிம் நபி அவர்கள் எவ்வாறு நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்களோ, இது போன்ற சூழல்கள் கூட ஏற்படலாம். ஏன்னா இப்ராஹிம் நபி செஞ்ச செயல் அதுதான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய பேச்சு அதுதான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்ச சமுதாயம் அதுதான். சும்மா இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பேசுவது என்பது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயலை சொல்லுவது என்பது. இளமை பருவத்தில் இப்ராஹிம் நபி என்று சும்மா போற போக்குல சொல்லுதா? இப்ராஹிம் நபிட்ட என்ன இருந்தது, என்ன உறுதி இருந்தது, என்ன யக்கீன் இருந்தது, என்ன பிடிப்பு இருந்தது, எப்படி களத்தில் நின்றார்கள். நான் கேட்கிறேன் சமுதாயத்திட்ட, நம்ம சகோதரர்கள்ட்ட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த சேவையில் ஒன்னல்ல ரெண்டில்ல 1000ல் 1 நீங்கள் செய்தாலும் சரி, இப்ராஹிம் நபியை போல நம்ம தலைகீழ நின்னாலும் முடியாது. வராதுல யாராவது இருப்பீங்கன்னா அல்லாஹ் அறியட்டும், எனக்கு தெரியாது, நீங்க இருப்பீங்களா தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல உறுதி மிக்கவராக, கொள்கை உறுதி கொண்டவராக, சமூகத்தை எதிர்த்து நிற்பவராக அப்படிதான் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சமுதாயத்திட்ட இணை வைப்பு மிகுதியான காரணத்தினால அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்கியதன் காரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சமுதாயத்தை பார்த்து சொன்னாங்க, பெற்றோர்களை பார்த்து சொன்னாங்க, இன்னா புராவும் மின்கும்னாங்க. அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை நீங்கள் வணங்குவதன் காரணமாக உங்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஊர் நம்மளை புறக்கணிக்கிறதல்ல பிரச்சனை, அவன் நம்மளை ஊர் விலைக்கு வைக்கிறதல்ல பிரச்சனை. இப்ராஹிம் நபி சொன்னாங்க, நீ என்னடா ஊர் விலைக்கு வைக்கிறது, நீ இறைவனுக்கு இணை வைக்கும் காரணத்தினால் உன்னை நான் புறக்கணிக்கின்றேன், உங்களை விட்டு நாங்கள் விலகிக் கொள்கின்றோம், உங்களுடைய தர்காவையும் தாயத்தையும் சூனியத்தையும் நாங்கள் மறுக்கின்றோம், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும் காரியத்தை நீங்கள் செய்வது வரை உங்களுக்கும் எங்களுக்கும் பகையும் வெறுப்பும் தான் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர் முழக்கமிட்டார்களே, அத்தகைய உறுதி இருக்கிறதா? அழகிய முன்மாதிரினா இதான் சகோதரர்களே. அழகிய முன்மாதிரினா நீங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, யாருக்கோ சொல்லணும் சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் அவங்களுடைய செயல்கள் எதெல்லாம் வெளிப்பட்டது அவ்வளோ பேசுவோம். அதெல்லாம் பேசுவதற்கு முன்பாக நாம் கொள்கை ரீதியாக, நாம் உளவியல் ரீதியாக, நாம் நம்பிக்கை ரீதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த கொள்கை உறுதியை நாம எடுத்திருக்கிறோமா? எடுங்கிற எடுத்திருக்கோமானா எடுக்கல பரவாயில்ல அப்படி சொல்லல, எடுக்கல எடுக்கணும். முன்மாதிரி முதல்ல நமக்கு தான், நாம பின்பற்றுவோம், நாம உறுதியா இருப்போம், நாம எடுப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரியிலிருந்து பாடம் படிப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்ததனால நெருப்புள் தூக்கி போடப்பட்ட போது அல்லாஹ் நெருப்புக்கு உத்தரவிட்டானே, யா நாரு பரதன் சலாமன், நீ குளிர்ந்து விடு, இப்ராஹிமுக்கு பாதுகாப்பாக மாறிவிடு என்று சொன்னானே, அத்தகைய உதவியை பெறுவோம். கவலைப்படாதீங்க. இங்க அமர்ந்திருக்கக்கூடிய யாரோ இந்த மார்க்கத்திற்காக சேவை செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி மக்களை அழைப்பதற்கு கவலைப்படாதீங்க, அச்சப்படாதீங்க, பின்வாங்காதீங்க, மனம் தளராதீங்க. உங்களுக்கான முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட இருக்கு, அவங்களுடைய மனைவி ஹாஜராவிடம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி பேசுறோம்ல, அழகிய முன்மாதிரி சொல்றோம்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொள்கையில எவ்வளவு உறுதியாக இருந்தார்களோ
அல்லாஹ் மீது எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தார்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்பம் இருந்தது. ஹாஜரமா இருந்தாங்களே, அல்லாஹ்வை உறுதியாக நம்பினாங்களே, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு உதவி வரும் என்ற செய்தியில பிடிப்போடு நின்றாங்களே. இந்த சகோதரிகள் அதுல பாடம் படிக்கணும்ல. ஹாஜரமாட்ட என்ன பாடம் படிச்சோம்? அவங்கள்ட்ட உறுதி நம்ம எடுத்தோமா? வரலாற்றை பார்த்தோமா? அல்லாஹ்விடமிருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு உத்தரவு வருகிறது, நபியே உன்னுடைய மனைவியை நீ இன்னைக்கு இருக்கல மக்கா, அன்னைக்கு இந்த கட்டடம் கிடையாது, இவ்வளோ பெரிய ஊர் கிடையாது, மக்கள் வசிப்பிடமாக அது எனக்கு இல்லை, வெறும் பாலைவனம் தான், பார்க்கும் இடமெல்லாம் மணல் திட்டுகளை தவிர வேறு எதுவும் கிடையாது, ஹோட்டல் கிடையாது, மனித சஞ்சலம் கிடையாது, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவதற்கு ஜமாத்துகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு செய்தி வருது, உன்னுடைய மனைவி ஹாஜராவையும் அவர் பெற்றெடுத்த கை குழந்தை இஸ்மாயிலையும் அந்த இடத்துல அங்க விடணும், விட்டுட்டு திரும்பி பார்க்காம வரணும். யாரு? தன்னுடைய மனைவிய, தன்னுடைய பிள்ளைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருப்பது வேறொரு பகுதி, பிள்ளையை கொண்டு விட சொல்லுறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா. ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பல 100 மைல்கள் வரும். அல்லாஹ்விடம் வந்து சோதனை வருது, உத்தரவு வருது, இறைவனுடைய கட்டளை 5 நேரம் தொழணும், அதில் பாதி வரைக்கும் பஜ்ர் இல்லை, அசர் இல்லை, நாம் அப்படித்தானே இருக்கிறோம். இறைவனுடைய கட்டளையை நாம் எப்படி பார்க்குறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பார்த்தாங்க, இறைவனிடம் வந்து வரக்கூடிய செய்திகளில் நாம் எப்படி உறுதியாக இருக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உறுதியாக இருந்தாங்க, ஒப்பிட்டு பார்க்கணும்ல. பார்த்தா தானே முன்னேறுவோம், பார்த்தா தானே சரியாகுவோம். ஒப்பிட்டு பாருங்க, பார்த்தா தான் முன்மாதிரிக்கு அர்த்தம் தெரியும். பிள்ளைய கொண்டு விடணும், கை குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை, ஓடி ஆடி விளையாடக்கூடிய குழந்தை கூட இல்லை. ஏன் அந்த கணவன் கட்டுப்பட்டார்கள் தெரியுமா? அந்த கணவன் நல்ல கணவனாக இருந்தார், அது முக்கியம். இறையச்சம் உள்ள கணவராக இருந்தார், ஒரு இறை தூதராக இருந்தார். ஆகவே அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு அன்னை ஹாஜரா அம்மா தன்னுடைய கை குழந்தையை தூக்கிக்கிட்டு தானா வந்துட்டாங்க. கணவன், மனைவி, கை குழந்தை 3 பேர் போறாங்க, கால்நடையா போறாங்க, இறைவன் சொன்னக்கூடிய இடத்தை அடையிறாங்க. அந்த இடத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தோல் பை வைத்திருக்கிறாங்க, அதுல தண்ணீர் இருக்கிறது, கொஞ்சம் பேரித்தம்பளம் கையில் இருக்கிறது, ரெண்டையும் வச்சுட்டு பிள்ளையையும் மனைவியும் உட்கார் என்று சொல்லிவிட்டு எதுவுமே சொல்லாம வந்த வழியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போறாங்க. என் அருமை சகோதரிகளே, நாமெல்லாம் ஏன் நம்பிக்கையில் இன்னும் முன்னேறாமல் இருக்கிறோம் என்பதற்கு நாம் விஷயங்களை புரிய வேண்டிய விதத்தில் புரியவில்லை, தெரிய வேண்டிய விதத்தில் தெரியவில்லை. அந்த செய்திகளில் எனக்கு என்ன பாடம் இருக்கிறது என்று நான் கருதவில்லை. எல்லாரும் கதை சொல்ற மாதிரி நாமளும் கேட்கிறோம். இப்ராஹிம் நபி எவ்வளவு பெரிய தியாகி தெரியுமா? ஹாஜராமா எவ்வளவு பெரிய தியாகி தெரியுமா? அவர்களை தியாகி என்று சொல்லுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய தியாகத்தை தான் அல்லாஹ் பொருந்து கொண்டானே, ஏற்றுக்கொண்டானே. எதற்கு அல்லாஹ் சொல்றா? அவர்களை போல நீ இருங்கிறான். பாத்திமான்னு பேர் வச்சிக்கல, ஹாஜராவை போல இரு. ஆயிஷான்னு பேர் வச்சிருக்கீல, ஹாஜராவை போல இரு. இன்னும் மைமூன்று பேர் வச்சிருக்கீல, ஹாஜராவை போல இரு. அன்னைக்கு ஹாஜரா போல இருக்கிறோமா? இருப்போமா? இருக்க முயற்சி செய்வோமா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்களோ அதுபோல் நீங்கள் இருந்தாலும் உங்களை அல்லாஹ் காப்பாற்ற, அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய பாதையில் யார் தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக யார் தன் பொருளாதாரத்தை செலவிடுகின்றார்களோ, அல்லாஹ்விற்காக எந்த தீங்கு ஏற்பட்டாலும் அதை யார் சகித்துக் கொள்கின்றார்களோ, அல்லாஹ்விற்காக இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாஹ் வீணடிப்பவன் இல்லை. சகோதரிகளே, இந்த உலகத்துக்காக நான் செஞ்சோம்னா பிரச்சனை வேற, என் நன்றி சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இல்லாமல் போகும். ஆனால் அல்லாஹ்வுக்காக என்னுடைய காலில் ஒரு முள்ளு குத்துனா கூட அல்லாஹ் அதற்கான வெகுமதிகளை தாராளமாக வழங்கக்கூடியவன். ஆனால் நாம தான் புரியாம இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உத்தரவுகளே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளே, அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கக்கூடிய சொர்க்கங்களே அறியாம தெரியாம புரியாம காலம் பூரா அந்த உலகத்திலே கடந்து உழண்டு கொண்டு உலகத்தை நேசித்துக் கொண்டு அழியக்கூடிய உலகத்திற்காக மறுமையை பால்படுத்தும் கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரடியான வார்த்தையில் சொல்வதாக இருந்தால்
யார் மறுமையை இழப்பதற்காக இந்த உலகத்தை அடைகின்றார்களோ அவர்கள் முட்டாள்கள் என்பதை தவிர ஒரு வார்த்தை. மறுமையை அடைவதற்காக இந்த உலகத்தை இழந்தா அவன் புத்திசாலி. உலகத்தை அடைவதற்காக மறுமையை இழந்தா முட்டாள் என்பதில் அடி முட்டாள் அவன் தான். யாரா அவடால் கொண்டு, அது நம்மளாகவும் இருக்கலாம், நீங்களாகவும் இருக்கலாம், வெளியுள்ளவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவதைத்தான். சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால் நம்பிக்கையில் உறுதி வேணும். சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் அமல்களில் மேம்பட வேண்டும். சொர்க்கவாதிகளாக மாற வேண்டும் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்மாதிரியை எடுத்து பேணி நடக்க வேண்டும். இது இல்லையே. நீங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கேள்வி கேளுங்க. நான் பேசுறது ரெண்டாவது. நான் எனக்கான கேள்வியை நான் கேட்குறேன், உங்களுக்கான கேள்வியை நீங்க கேளுங்க. எப்படி கேட்கணும்? அழியக்கூடிய வாழ்க்கை, மௌத்தா போகிறோம், ரொம்ப நாள் இந்த உலகம் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை, மௌத்துக்கு பிறகு நிரந்தரமான வாழ்க்கை மறுமையில் தான். அப்படி மறுமையில் ஒரு நிரந்தரமான வாழ்வு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இது நமக்கு தேவையா? என்னத்தை சம்பாதிச்சாலும் விட்டுட்டு மௌத்தா போத்தானே போகிறோம். மௌத்தா போகிறதுக்கு இவ்வளவு மெனக்கிடணுமா? அதுக்கு 5 நேரம் தொழுதோம்னா நன்மை கிடைக்குமே, நம்முடைய சேமிப்பில் அடங்குமே, அல்லாஹ்வுடைய பாதையில் பயணித்து தாவா பண்ணணும்னா அல்லாஹ்வோட தியாகிப்பட்ட வாங்கலாமே, அது நம்மளோட மறுமையில் சேருமே, அதன் காரணமாக சொர்க்கத்துக்கு போகலாமே. இதுதான் சிந்தனை. சிந்தனைனா என்னது? இன்னைக்கு வீட்டுக்கு போனால் என்ன சாப்பிடலாம், பிள்ளைங்களுக்கு எப்படி ஸ்கூல் பேக்கை ரெடி பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா, வாஷிங் மிஷின் வாங்கலாமா, அது வாங்கலைன்னா பெரிய இழப்பாச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டானே, நாம் என்ன வாங்கலையே, பைக் இல்லையே, கார் இல்லையே, மாளிகை இல்லையே, பங்களா இல்லையே. மனசாட்சிப்படி சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன இருந்தது? அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு என்ன இருந்தது? இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இருந்ததா? வீடு இருந்ததா? வாசம் இருந்ததா? சொத்து இருந்ததா? சுகம் இருந்ததா? எதுவுமே இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய தியாகத்தை அங்கீகரித்தான். அதனுடைய விளைவாக 5000-6000 வருஷங்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம எங்க இருக்கோன்னு பாருங்க. நாம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. சிந்திக்க மறுத்தால், சிந்திக்க மறந்தால் நாம் நட்டப்படுவோம் மறுமையிலே. ஜாக்கிரதையாக இருங்க. நாம் முதல்ல நம்மளைத்தான் சீர்திருத்தணும். நாம சரியாகணும், நாம உருப்படியா இருக்கணும், நாம கொள்கை பிடிப்போட, நாம உறுதிமிக்க ஈமானோட நாம் வாழணும். அப்பதான் மக்களை சந்திக்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவருடைய குடும்பத்தார் மக்களை சந்திச்சாங்கன்னா முதல்ல அவங்ககிட்ட இருந்தது நம்பிக்கை, உறுதி. அல்லாஹ் இருக்கான், அவன் காப்பாற்றுவான். நெருப்புல தூக்கி போடிய போடுற கவலையே படலை. நெருப்புல தூக்கி போட போடு, ஏன் அல்லாஹ் நாடு தானே சுடும், இல்லைன்னா சுடாதுல்ல. அது நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு தான். நெருப்பு குளிர்ந்ததுங்க. அல்லாஹ் எப்பேற்பட்ட நம்பிக்கை, எப்பேற்பட்ட யக்கீன் நம்மகிட்ட இல்லையே. அதனால தானே பலகீனமாக இருக்கிறோம், அதனால தானே சோம்பலாக இருக்கிறோம், அதனால தானே வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறோம். ஹாஜரம்மாவை கூட்டிட்டு போறாங்க, இடம் வந்தாச்சு, உட்கார வச்சாச்சு, தண்ணியை வச்சாச்சு, பேர்த்தம்பழத்தை வச்சாச்சு, பிள்ளை கையில் இருக்கு, பால் குடிக்கக்கூடிய குழந்தை, சுத்து முத்து எந்த மனிதர்களும் கிடையாது, ஏதோ ஆபத்துனா காப்பாத்துக்கு யாரும் கிடையாது, போலீஸ் கிடையாது. வந்தாங்க, விட்டாங்க, எந்த பதிலும் சொல்லல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்த வழியை திரும்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஹாஜரம்மா பார்க்குறாங்க, என்னடா அது கூப்பிட்டாரு, வந்தோம், பிள்ளைய தூக்கிட்டு வர சொன்னாரு, வந்தோம், உட்காருனாரு, உட்கார்ந்தோம், கூட நிற்பாரு, பார்த்தா அவர் வாட்டுக்கு போறாரு. அந்த தாய் இப்ராஹிம் நபியுடைய மனைவி அல்ல அந்த இடத்துல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய். ஏன் தெரியுமா? தன் கையிலே தவண்டு கொண்டிருக்கும் பிஞ்சு குழந்தைகளை பற்றி தான் ஒவ்வொரு தாயும் சிந்திப்பாள். தனக்கு என்ன கிடைக்குங்கிறது தாயினுடைய சிந்தனையாக இருக்காது. தன்னுடைய உடல் ஆரோக்கியம் என்பது தாயினுடைய சிந்தனையாக இருக்காது. தன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்பது ஒரு தாயின் சிந்தனையாக இருக்காது. தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியுமா, தன்னுடைய பிள்ளைக்கு உணவருந்த கொடுக்க முடியுமா, தன்னுடைய பிள்ளையினுடைய உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்குமா என்பதுதான்
எல்லா தாயினுடைய நிலையாக இருக்கும் அந்த தாயாக அன்னை ஹதீஜா அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா இப்ராஹிமு, இப்ராஹிமே ஐன ததுகபு, எங்கே போறீங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவும் சொல்லவும் இல்லை. இருமா பார்த்துக்கிடுவோம், நம்பிக்கை யாரு? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் அதையும் சொல்லவும் இல்லை. அல்லாஹ் சொல்லலை, விடுவான்னாங்க. சொன்னதை அப்படி செய்வாங்க. அஸ்லம் தோ, கேட்டேன் கட்டுப்பட்டேன், முடிஞ்சுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட கூட குறவெல்லாம் இருக்காது. அல்லாஹ் என்ன ஒன்றுனா ஒன்று, ரெண்டுனா ரெண்டு, அதிக பிரசங்கியே கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்றான், அஸ்லிம், நான் கட்டுப்பட என்றோம், அஸ்லம் தூ, நான் கட்டுப்பட்டேன் என்று வந்து நின்றார். ஒண்ணுமே சொல்லலை. வந்தாங்க, விட்டாங்க, போறாங்க. இந்த அம்மாவுக்கு பயம். ஏன் பயம்? நல்லா நினைச்சு பாருங்க. நாமெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு வரை உட்கார்ந்துருக்கிறோம், திடீர்னு கரண்ட் போயிருச்சு, யாருமே இல்லை, ஒத்தையில தனியாக ஒரு தாய் மகளுங்க இருப்பீங்களா? உங்க உள்ள எப்படி படபடக்கும்? இக்கடையில ஊர் தான், குரல் கொடுத்தா வர்றதுக்கு ஆள் இருக்கு. அன்னைக்கு பாலைவனத்தில் யாருமே கிடையாது. அதுக்கு பிறகுதான் மக்கா உருவாகுச்சு. அதுக்கு பிறகுதான் மனித ஜனங்கள்லாம் வந்தாங்க. அன்னைக்கு யாரும் கிடையாது. சரி, மனிதர்கள் தான் இல்லை, பசிச்சா சாப்பிட சாப்பாடு இருக்கா? கிடையாது. தோல் பையில் இருக்கக்கூடிய தண்ணி காலி ஆகிட்டா குடிப்பதற்கு ஒரு தண்ணி கிடையாது. அதுக்கு பிறகு ஜம்ஜம் கிணறு வருது. அதுக்கு முன்னே இல்லை. ஹாஜராமா பதறி துடித்து கேட்குறாங்க, எங்க போறியா, எங்க போறியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த பதிலுமே சொல்லல. வந்த வழியே திரும்பி சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால ஹாஜராமா ஓடுறாங்க, கூப்பிடுறாங்க. பதில் இல்லை என்பதை அறிந்து கொண்ட ஹாஜரா அடுத்து கேட்டாங்க. அவர் கேட்டார், லஹுல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, இப்ராஹிமே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் செய்கின்றீரா அல்லது உம்முடைய சொந்த விஷயமா? மனைவியை எப்படி உருவாக்கிருக்காங்க பாருங்க. இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு இருப்பவர்களிடத்த முன்மாதிரினா ஹாஜராமாவே சேர்த்து தான் குர்ஆன் சொல்லுது. அவருடைய வார்த்தையை பாருங்க, என்னை விட்டுட்டு போற, இது எந்த ஒரு புத்திசாலியும் செய்ய மாட்டான், பிள்ளையும் பொண்டாட்டியும் யாரும் இல்லாத இடத்துல. ஆனால் நீங்கள் செய்கிறீங்கன்னா கணக்கு இருக்கணும், அர்த்தம் இருக்கணும். நீங்கள் நல்லவர் தான், இது நீங்களா செய்கிறீங்களா அல்லாஹ்வுடைய உத்தரவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆம், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு தான். அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அடுத்து சொன்னாங்க பாருங்க ஹதீஜா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அதுதான் சகோதரிகளே நம்முடைய ஈமானுக்கான பலம், அதுதான் நம்முடைய நம்பிக்கைக்கான பலம், அதுதான் நம்மளை உடம்போட்ட தங்கங்களாக மாற்றுவதற்கான பலம். கொள்கையிலே, ஈமானிலே, அல்லாஹ் மீது நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை எப்படி புரிய வேண்டும், அல்லாஹ் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் எப்படி நம்மளை காப்பாற்றுவான் என்பதற்கான வார்த்தை. கணவர் சொல்லுகிறார், ஆமா, அல்லாஹ்வுடைய உத்தரவு, உன்னையும் பிள்ளையும் விட்டுட்டு போனுங்கிறது உத்தரவு, நான் இருக்கக்கூடாது என்பது உத்தரவு, ஆகவே நான் போறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அடுத்த வார்த்தை சொன்னார்கள், லா யுலையூனா, என் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றால் என்னை அல்லாஹ் கைவிட மாட்டான். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. அல்லாஹ்வை எப்படி நம்பணும்னு நீங்க கேட்குறீங்கல்ல, அல்லாஹ்வை நம்புதுன்னா எப்படி நம்புறோம்? தொழணும், நோன்பு, இப்படி இல்லை. கஷ்டங்களிலே, துன்பங்களிலே, சிரமங்களிலே, சோதனைகளிலே என்னோடு என் அல்லாஹ் நிற்பான் என்று ஹாஜரா அம்மாவை போல நம்புங்க. இந்த உறுதி உங்கள்கிட்ட வந்துட்டுனா இந்த சமுதாயத்தை நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அறியாத மக்கள்கிட்ட மார்க்கத்தை சொல்லுவீங்க, குழுதாவ போவீங்க, திருமண கூட்டம் போடுவீங்க, யாரெல்லாம் இணை வைக்கின்றார்களோ அவர்கள்ட்ட போய் இணை வைப்புக்கு எதிராக பேசுவீங்க. ஏன்? நீங்கள் அல்லாஹ்வுக்காக போறீங்க, அல்லாஹ்வை நம்புறீங்க. ஆகவேதான் நாம் செய்ய வேண்டிய முறைப்படி செய்கிறோம் இல்லைங்களே. ஏதோ ஒரு அளவுக்கு இந்த மாதிரி செயல் திட்டம் வந்தா, மாவட்டம் சொன்னா, கிளை சொன்னா, என்னைக்காவது ஒரு நாள் இப்படி செய்கிறோமோ ஒழிய செய்ய வேண்டிய அளவிற்கு வாழ்நாள் முழுவதும் தியாகம் செய்து அப்படி செய்கிறோமா? அப்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இருங்கிற. அதுதான் அழகிய முன்மாதிரி. நீங்கள் எப்பொழுது உங்களை மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கின்றீர்களோ, உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுத்துக் கொள்கின்றீர்களோ, நீங்கள் தனிமையில் விடப்பட்டாலும் என்னோடு என் அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு உதவி செய்வான் என்று நம்புகின்றீர்களோ, நிச்சயமாக நபி இப்ராஹிம் இடத்தில் இருக்கக்கூடிய அழகிய முன்மாதிரிக்கு நாமும் வலு சேர்க்கின்றோம், நாமும் அந்த பாதையை தொடர்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தும்
அவருடைய மனைவி பிள்ளைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தும் நம்பிக்கையை கற்றுக்கொண்டவர்களாக, உறுதியை கற்றுக்கொண்டவர்களாக, ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, கொள்கையில் வேரூன்றி நிற்பவர்களாக, இணை வைப்பை நெருப்பை விட வேகமாக வெறுப்பவர்களாக நம்மை மாற்றணும். மக்கள்கிட்ட பேசணும். அத்தகைய உறுதிமிக்கவர்களாக, கொள்கை பிடிப்புள்ளவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். அத்தகைய கொள்கை வெளிப்பாடு இந்த ஊரில் இருக்கணும். பிரச்சாரம் மேம்படணும். ஷிர்க்குக்கு எதிரான வார்த்தைகள் ஒலித்து கொண்டே இருக்கணும். இளைஞர்கள்ட்ட, முதியவர்கள்ட்ட, பெண்கள்கிட்ட, ஜமாத்தார்கள்ட்ட, நம்மளை வெறுப்பவர்கள்ட்ட, நம்மகிட்ட யாருக்கும் நம்ம பிரச்சனைலாம் கிடையாது. எல்லாத்தையும் சொல்லுவோம். நமக்கு யாரும் சண்டைலாம் கிடையாது, பகையும் கிடையாது. யாரையும் பகைக்கவங்களும் அல்ல. நம்மை பகையாக நினைத்தால் நமக்கு அது ஒரு மேற்றும் இல்லை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் வேலையை பாருங்க, தாவாவை முன்னெடுங்க, அல்லாவை நோக்கி மக்களை அழையுங்க. அல்லாவை நோக்கி மக்களை அழைப்பதில் உறுதியாக நில்லுங்கள். அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நல்வாய்ப்பு அளிப்பான் என்று கூறி ஒரு விஷயங்களை வாக்குத்தம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.